எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3xy ஓகேவா. இப்போ 3xyன்றத 3xyன்னு இருக்குது. நம்ம 3xyன்றதை எப்படியும் எழுதலாம் 3*xyன்னு போடலாம். ஏன்னா 3x நான் முதலே சொல்லியிருக்கேன், 3xன்னு எழுதக்கூடாது, ஆஸ்டிச் போட்டு எழுதணும். இப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஆஸ்டிச்சும் இருக்குது ஸ்லாஷும் இருக்குது, ரெண்டுக்கும் ஒரே ஹையரார்க்கி. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் போகணும். ஸோ ஆஸ்டிச் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ ஆஸ்டிச் சால்வ் பண்ணால் 3 × x ஆயிரும். அதான் உனக்கு இங்கே எக்ஸில் வேல்யூ வந்துச்சுன்னா 3 × x ஆகி ஒரு ஆன்சர் வந்து அது டிவைடட் பை y வரும். இது கரெக்ட். இப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கு புரியும். a/2b இங்கே இருக்கா, a/2b இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாரு. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா a இருக்கா, a/2 *b இப்படி எழுதலாமா? ஆக்சுவலி இது கரெக்டாக தப்பா? இது ஆக்சுவலாக தப்பு, இப்படி எழுதக்கூடாது. நம்ம இங்கே இருக்கிறதே அப்படியே போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பாரு, உனக்கு தெரியும். இப்போ வந்து ஆஸ்டிச்சும் இருக்குது ஸ்லாஷும் இருக்குது, ஆஸ்டிச்சும் இருக்குது ஸ்லாஷும் இருக்குது. ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணணும்? லெஃப்ட்லேருந்து ஸ்லாஷ் சால்வ் பண்ணணும். ஸோ a/2ன்னு போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ஆஸ்டிச் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு b போட்டுருவோம். இப்போ என்ன ஆயிரும்? இதுக்கும் டோட்டலாக என்ன இருக்குது? டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது a/2b, இது a/2 ஆஸ்டிச் b. ஸோ இப்படி பண்ணும்போது ஆன்சர் மாறி வரும். இதுவே நீ இதை வந்து இப்படி எழுதுன்னு வச்சுக்கோயேன், a/2 ஆஸ்டிச் b இந்த இடத்துல வந்து நீ ஒரு ப்ராக்கெட் போட்டோன்னு வச்சுக்கோயேன். இப்போ பாரு, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளது சால்வ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்கெட் உள்ளது சால்வ் பண்ணால் a/ அப்படியே இருக்கும், 2bன்றது 2bன்னு மாறிடும். இது இதே மாதிரி இருக்கா? இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே a போட்டுப்பார். a வந்து ஒரு 8, b வந்து 2 ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம் எடு, இப்படி எழுதிக்கோ. a/2 ஆஸ்டிச் bக்கும் a/2 ஆஸ்டிச் b இந்த ப்ராக்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இதில் வந்து a/b ரீப்ளேஸ் பண்ணு. 8/2 ஆஸ்டிச் 4 இல்லை 2 b2 தானே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து 8/2 ஆஸ்டிச் 2 இந்த ப்ராக்கெட் இருக்குது, இந்த ப்ராக்கெட் இல்லை. இப்போ இதை அப்படியே கீழே கொண்டு வந்து சால்வ் பண்ணோன்னா ஸ்லாஷ் ஃபஸ்ட்டு சால்வ் ஆகும். 8/2 என்னது 4 ஆஸ்டிச் 2. இங்கே என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணுவோம். 2 × 2 என்னது 4, 8/4 4 2s என்னது 8, இங்கே 2. ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான ஆன்சர், இது தப்பு. ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ், ஹையரார்க்கியோட இம்பார்ட்டன்ஸ். ஹையரார்க்கி மாற்றுற ப்ராக்கெட்டையும் ஆஸ்டிச்சையும் மாற்றுற பொறுத்து உனக்கு ஆன்சரே வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு a² - b² / 2 இதை பாரு. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா a² - b² / 2 இது எப்படி எழுதலாம்னா a ஆஸ்டிச் a மைனஸ் b ஆஸ்டிச் b பை 2 எஸ்ஸா. இப்போது இதுவே வந்துட்டு நீ வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாமா இல்லையான்றதுக்கே கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். பிகாஸ் தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் ப்ராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை சால்வ் பண்ணி பாரு. ஒருவேளை இதே மாதிரி ஆன்சர் வந்துச்சுன்னா ப்ராக்கெட் யூஸ் பண்ண வேணாம், ஆன்சர் வரலைன்னா இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு இது செக்யூர் பண்ணணும். இப்போது வந்து என்னது ஆஸ்டிச் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஆஸ்டிச் இருக்குது, டிவிஷன் இருக்குது. ஆஸ்டிச்சும் டிவிஷனுக்கு தான் போட்டி. ஆஸ்டிச் டிவிஷனை கவர் பண்ணும்போது லெஃப்ட்டில் என்ன இருக்குது? ஆஸ்டிச் இருக்குது. ஸோ a × a என்னது a², மைனஸ் போட்டுக்கோ. b ஆஸ்டிச் b/2 அப்படியே போட்டுக்கோ. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, ஆஸ்டிச் இருக்குது, டிவிஷன் இருக்குது. இது வந்து எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நீ வந்து இந்த டேர்ம்ஸை மட்டும் b ஆஸ்டிச் b/2ன்னு எழுதிக்கோ. ஸோ இப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆஸ்டிச் தான். ஸோ a² - b²/2 போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு பாரு, மைனஸு ஸ்லாஷ் எது ஃபஸ்ட்டு வரணும்? ஸ்லாஷ் தான் ஃபஸ்ட் வரணும். நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோம். a² - b²/2. ஸோ இது வந்து சால்வ் பண்ணி மொத்தமாக ஒரு ஆன்சராக இருக்கும். அப்புறம் நான் a² மைனஸ் பண்ணேன்னா இது ஆக்சுவலாக கரெக்ட். ஸோ இந்த இடத்துல இங்கே ப்ராக்கெட்லாம் தேவையில்லை, அன்னெசரி ப்ராக்கெட். ஸோ வந்து இது அப்படியே எழுதிக்கலாம். எந்த இடத்துல ப்ராக்கெட் போடணும், எந்த இடத்துல ப்ராக்கெட் போடக்கூடாது சால்வ் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த ஆன்சர் இதுக்கு ஈக்குவல் தானா. ஈக்குவலாக வரலன்னா செக்யூர் பண்ணுறக்க ப்ராக்கெட். ஃபைனல் அண்ட் ஒரு லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் x² / y². இப்போ இந்த x² / y² பாரு. x² / y² இருக்குது ஓகேவா. இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு இது பிரித்து எழுதிக்கிறேன். x ஆஸ்டிச் x / y ஆஸ்டிச் y ஓகேவா. இப்போது வந்து இது நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்மில் எழுதுனால எனக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் எது வருதுன்னு தெரியும். ஸோ x ஆஸ்டிச் x / y ஆஸ்டிச் y. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும், x² ஆயிரும். செகண்ட் இதை சால்வ் பண்ணணும், டிவைடட் பை y. தேர்ட் இதை சால்வ் பண்ணணும் இன்ட்டு y. இப்போ பாரு, x² இருக்கா,
ஒய் இன்ட்டு ஒய் வருதா, இதுவும் அடிச்சிருமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் தான் ஆன்சர். பட் எக்ஸ் ஸ்கொயர் இதுவும் ஈக்குவலா? திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஈக்குவல். எக்ஸ் ஸ்கொயர் இதுவும் ஈக்குவல் கிடையாது. ஸோ வந்து இந்த ஃபார்மை வந்து இப்படி நம்ம எழுதக்கூடாது. இன்ஸ்டெட் இப்படி எழுதணும். இன்ஸ்டெட் நம்ம வந்து எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் ஸ்லாஷ் ஒய் ஆஸ்டிச் ஒய் போட்டு இந்த ஒய்க்கு ஒரு ப்ராக்கெட் போட்டோன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆயிரும், இந்த ஒய்யூ இன்ட்டு ஒய்யூ ஒய் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இங்கே வர்ற கேன்சல் பண்ணுற விஷயம் வந்து அங்கே வராது. இப்போ நான் இங்கே ப்ராக்கெட் போட்டோன்னா இது எப்படி ஆயிரும்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு பை ஒய் ஸ்கொயர்னு ஆயிரும். ஸோ நம்ம இது அப்புறம் சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்னு இப்படி வந்துடும். ஸோ அந்த ப்ராக்கெட் போர்டரில் வந்து சேஞ்சஸ் வரும். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா 1 டேட்டா 2 எந்தெந்த டேட்டாவை என்னென்ன பண்ணுனா என்ன ரிசல்ட் வரும். ஸோ இன்டிஜரையும் நம்ம ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இன்டிஜர் தான் வரும். ஸோ எனி 2 இன்டிஜர் வில் கிவ் அன் இன்டிஜர். ஃப்ளோட் அண்ட் இன்டிஜர், ஒரு ஃப்ளோட்டு ஒரு இன்டிஜர் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தான் இருக்கும், ஃப்ளோட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஃப்ளோட்டாக இருந்தால் ஆன்சர் ஃப்ளோட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளோட்டையும் ஒரு இன்டிஜரையும் மல்டிப்ளை பண்ணாலும் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் இருக்கும், ஃப்ளோட்டாக தான் இருக்கும். ரெண்டு ஃப்ளோட்டையும் ஆட் பண்ணாலும் சப்ராக்டோ மல்டிப்ளிகேஷனோ டிவைடோ தட் வில் பி ஃப்ளோட் ஆல்சோ. ஸோ இன்ட்டு எப்போ தான் வரும், இன்ட்டுன்ற ஆன்சர் வர்றதுக்கு ரெண்டு வேல்யூவே நம்மளுக்கு இன்ட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, 2ன்றது ஒரு இன்டிஜர், 5ன்றது இன்டிஜர். இன்டிஜர்னால் பாயிண்ட் இல்லாத வேல்யூ. ஸோ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7ன்றது ஒரு இன்டிஜர். இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ஒரு இன்ட்டு. நெக்ஸ்ட்டு 2.0ன்றது ஃப்ளோட்டு, 5ன்றது இன்டிஜர். ஃப்ளோட் ப்ளஸ் இன்டிஜர் 7.0ன்றது ஒரு ஃப்ளோட். நெக்ஸ்ட்டு 2.5ன்றது ஒரு ஃப்ளோட்டு, 5.0ன்றது ஒரு ஃப்ளோட்டு. ஸோ ஃப்ளோட்டு இதானா என்ன, ஒரு ஃப்ளோட் தான் வரும். ஆட் பண்ணி பார்த்தோன்னா 7.5 ஃப்ளோட் தான் வருது. நெக்ஸ்ட்டு ட்ரூன்றது இன்டிஜர், மல்டிப்ளிகேஷன் வித் ஃப்ளோட். ஸோ இன்டிஜர் ஃப்ளோட்டை ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஃப்ளோட் தான் வரும். ஓகேவா. இப்போ இதில் இது என்னது, மாட் வேல்யூ ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பர்சன்டேஜ் சிம்பிள். இது எது கூட தான் நம்ம டீல் பண்ண முடியும், இன்டிஜர் கூட மட்டும்தான் டீல் பண்ண முடியும். இதுக்கும் நடுவில் தான் காம்படிஷன் இருக்கும். இந்த பர்சன்டேஜ் இதுக்கும் ஃப்ளோட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கே எப்படி நீ இன்ட்டையும் ஆட் பண்ணி இன்ட்டு வருது, இல்லை வந்து இன்ட்டையும் ஃப்ளோட்டையும் மல்டிப்ளை பண்ணுறியோ அந்த மாதிரி இந்த சைனையும் இந்த ஃப்ளோட்டையும் மல்டிப்ளை பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணவும் கூடாது. இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கும் வேணால் நீ மல்டிப்ளை பண்ணி பார்த்து ஆன்சர் வந்துக்கலாம். பட் இது வந்து இது கூட ஒத்தே போகாதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு 7/2. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த டிவிஷன். ஆக்சுவலாக நம்மளோட மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 7/2ன்னா we will have 6.5 இருக்கும். 3.5ன்றது ஆன்சர் நம்ம மேக்ஸ் பொறுத்து. பட் இங்கே இந்த மாதிரி டிவிஷன் வந்துட்டாலே நம்ம ஹோல் இன்டிஜரை தான் எடுக்கணும். நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ மட்டும் தான் எழுதணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ வந்து 7% 2ன்னு போட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ எழுதணும். புரியுதா. இந்த மாதிரி தான் நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ வந்து 7.2 போட்டு எழுதணும். இப்போ 7/2.0ன்னு போட்டுக்கோங்க. இதில் வந்து என்னது 7.2வும் 7.2.0 ஒன்றா கிடையாது. 7.2ன்றதுக்கு ஆன்சர் 3 வரும், 7.20ன்றதுக்கு ஆன்சர் 3.5 வரும். ஏன் சொல்கிறேன், இன்டீஜர் இருக்கா, இதுவும் இன்டீஜரா. இப்போ தானே சொன்னேன் இன்டீஜர் என்ன கொடுக்கும், இன்டீஜர் தான் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே இன்டீஜர் இருக்கனால ஆன்சர் இன்டீஜரில் தான் வரும். இதுவே எனக்கு வந்து கரெக்டாக நான் மேக்ஸ் மாதிரி தான் பண்ணணும், எனக்கு மேக்ஸில் வர்ற மாதிரி 3.5 தான் வரணும்னு நினச்சேன்னா 7 வந்து அப்படியே வச்சுட்டு 2 வந்து ஃப்ளோட்டாக மாற்றிடு. பிகாஸ் நம்பர் இன்டீஜரில் இதுனா ஃப்ளோட்டில் அது என்னவாக இருக்கும், 2.0 இருக்கும். பிகாஸ் 2.0ன்றது ஒன்றும் பெருசாக மாற போகிறது கிடையாதுல்ல, சேஞ்சஸ் ஒன்றும் வராது. 2.0 2வும் ஒன்று தான். ஸோ கீழே நீ ஃப்ளோட்டில் 2.0ன்னு எழுதுறப்போ இன்டீஜரும் ஃப்ளோட் என்னவாகும், இன்டீஜரும் ஃப்ளோட் ஆன்சர் வரும். ஸோ ஃப்ளோட்னா பாயிண்ட் வரலாம். அப்படி பாயிண்ட் வர்ற பட்சத்தில் நீ 3.5ன்னு எழுதிக்கலாம். 3 தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ உனக்கு ஆன்சர் 3ன்னு வரணும்னா இப்படி பண்ணணும், 3.5 வரணும்னா கீழே உள்ள நம்பரை வந்து நீ ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இதுவே 1/2 பாரு, 1/2ன்றது ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னது, 1/2ன்றது 0.5. இங்கே ரெண்டுமே இன்டிஜர், 1 இன்டிஜர் 2 இன்டிஜர், 1 இன்டிஜர் 2 இன்டிஜர்னால நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக தான் வரணும், 0வாக தான் வரணும், அதாவது இன்டிஜர் தான் வரணும். இதுவே மேலே ஒரு 1.0 இன்டிஜராக இருக்கிறது 0 மாற்றி ஃப்ளோட்டாக மாற்றிட்டேன். இப்போ நான் வந்து 1/2ன்றது 1.0/2 இல்லைனா 1/2.0 ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை வந்து நான் ஃப்ளோட்டாக மாற்றிட்டேன்னா ஆன்சர் என்ன வந்துடலாம், பாயிண்டில் வந்து ஆன்சர் 0.5ன்னு வந்துடலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஃப்ளோட் இன்ட் என்ன வரும், ஃப்ளோட்டு இன்ட்டு வில் கிவ் ஃப்ளோட், அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு 45/10 பாரு. 45/10ன்றது ஆக்சுவலாக என்னது 4.5. பட் இங்கே ரெண்டுமே இன்டீஜராக இருக்கிறனால இந்த வேல்யூக்கு வந்து ரிமைண்டர் வராது. ஸோ 4 மட்டும் வரும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ வராது. இதுவே எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ வரணும், நான் ப்ராப்பராக பண்ணணும்னா 45/10.0 எக்ஸ்ட்ரா ஒரு 0.0 போட்டோன்னா இது ஃப்ளோட்டாக மாறிடும். அதனால் இன்ட் பை ஃப்ளோட் வந்து ஃப்ளோட் ஆன்சர் வரும். அதனால் நீ 0.5 வச்சுக்கலாம். புரியுதா.
இப்போ நெக்ஸ்ட்டு 30/100க்கு ஆன்சர் என்னது? 30/100க்கு 0.30 தான் ஆக்சுவல் ஆன்சர். பட் இந்த டிவிஷனில் ரெண்டுமே இன்ட்டாக இருக்கா, அதனால் நீ 0.30 எடுத்துகிட்டு 0 போடணும். அவ்வளோதான். இதுதான் டேட்டா ஹேண்ட்லிங்.